அக்கா ஃபோன் அடிக்க மாட்டேன்னு தோணுது. பண்ணுவா, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவா. பார்த்துக்கோ. என்ன ஃபோன் அடிக்காம இருக்கிறதுல கொழுப்பு அதிகமாச்சா உனக்கு? உன் ஃபோட்டோ இன்னும் நிறையா இருக்குது. எனக்கு பண்ண ஃபோட்டோ நான் சோசியல் மீடியாவில் பிற நாடுகிட்ட நான் யாருன்னு உனக்கு தெரியும். பேசுகிறேன். நான் உனக்கு என்ன பண்ண? ஏன் இப்போ ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணுற? சொல்லு. நீ கேட்குறத செய்கிறேன். பேசுகிற நீ என்கிட்ட வலிக்கு இப்படி வரணும், இதான் எனக்கு பிரேயர் பண்ணு. நான் சொல்ற இடத்துக்கு வா, சுத்தி காரா இருக்கும். ஒரு எனக்கு இந்த இடம் தெரியாது. அப்புறம் என்ன பண்ணு, கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா கூட்டு வா, இல்லை உட்காந்துச்சு. இல்லை இல்லை, உன்னை நம்பவே முடியாது. நான் அங்க வந்து நீ யார்கிட்ட கூத்து அப்படி லொகேஷன் நம்பவே மாட்டேன். நான் மட்டும் வரேன். கண்டிப்பா ஆடி எங்க போனோம், நாய்கிட்ட மாட்டிதான் ஆகணும். ஆமா, இவ்வளவு நாள் வீராப்பா துள்ளிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு பாம்பு மாரி பொம்புற. நானும் பொண்ணு தானே, எனக்கு வலி வேதனை எல்லாமே இருக்கதான் செய்யும். நீங்க சொல்றமே அழைக்கின்றா மிஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு உயிரோடு இருக்கதான் என் தங்கச்சி என்கிட்ட கடைசியாக பேசினதே என் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவளை நான் சும்மா விட மாட்டேன். எவ்வளோ தைரியம் பாரு. ஒரு பொண்ணு அழிச்சு பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதா? அப்போ இப்படி தப்பு பண்ண ஆள் அழுவிக்கிறது அது சந்தோஷம் தானே? அழுவிக்கிறேன். நான் யாருன்னு காட்டுறேன். அக்கா எங்கே என்னக்கா பண்ணுறீங்க? அன்னைக்கு எங்கே போகணும்னு சொன்னீங்க. அன்னைக்கு என்ன ஜாமான் எடுத்து வைப்பீங்க பார்த்தா இங்கே நிற்கிறீங்க. உங்களை மாரி நிறைய பிள்ளைங்களை கடத்தி வச்சிருந்தா என்ன பிள்ளை பண்ணுவேன்? ஒன்றி என்ன பிள்ளை பண்ணுவேன்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா வேதனைப்படுவான். ஒருவேளை அவன் இல்லைக்கா, இப்பெல்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு எதுவும் நடக்காது. நீ நினைக்காம எதுவும் இருக்காது. வேறு நாளைக்கு போகும்போது கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு போகணும். எனக்கு இன்னும் அவன் அவ்வளோ ஆத்திரம். இப்படிலாம் யோசிச்சு கோவம் வரதாக்கா செய்யும். நாளைக்கு போகும்போது சாமியை கும்பிட்டு போங்க கோயிலில், எல்லாம் சரியா இருக்கும். சரியா? வாங்க வாங்க சாப்பிட்லாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்ணுறேன். வாங்க.
அதனால தான் நான் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை கை விட்டுறாதீங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நான் எதிர்பார்த்த நேரம் டுடே நைட் வரப்போகுது. அவள் எப்போ என் கையில் மாட்டுவான் தான் இருந்தாள். நான் அவனாவே மாட்டிட்டு வந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டான். அவன் நினச்சிக்கிட்டக்க நான் தான் அவன் கையில் மாட்டிக்கிட்டே இருக்கேன். நமக்கு அதுக்கு அவள் தான் என் கையில் மாட்டிக்கிட்டே இருக்கான். அதனால 2026 நம்ம எல்லாம் மாறுவோமே. நம்மளை பார்த்து எல்லாத்தையும் போடுவோம். அதான் நான் என்கிட்ட மாட்டிக்கிட்ட விஷயம். இது அவனோட கடைசி நேரம், கடைசி நாள். அவனை என் கையால் நான் முடிக்க போகிறேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு தட்டி கேட்க யாரும் இல்லை தானே. அவங்க தான் பண்ணாங்க. வழியில் என்னன்னு தெரியாமல் அவன் எவ்வளோ பெண்கள் வாழ்க்கை கெடுத்திருக்கான். வாழ்க்கைனா என்ன, பெண்களோட வழினா அவன் ஒருத்தனுக்கு நான் காட்டப்போறேன். இன்னும் எங்கே இருக்கு? பஸ் ஸ்டாப்பில் இருக்கு. உங்களுக்கு கருப்பு காட்டி தெரியா? வரேன். அதுதான் என் காடி. வா. எனக்கு என்ன ஆச்சு? இந்த குழப்பம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கும். தள்ள தைரியமாக போயிருக்கேன். என்ன ஆகும்? எபிசோட் 5ல் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்படி எனக்குள்ள என்ன நடந்துச்சு. நம்ம நினச்ச மாரி அவன் நம்ம கையில் மாட்டிக்கிட்டான். ஆனால் நம்ம நினச்ச மாரி அவன் கதையை முடிப்போமான்னு தெரில. அதுக்குள்ள நான் இந்த கதையை நான் முடிச்சிடுறேன். மைக்கு அவன் இன்னும் என்ன திட்டு பண்ணி வச்சிருக்கான்னு தெரில. நடக்கிறது நடக்கட்டும். எபிசோட் 5 நான் உங்ககிட்ட சொல்கிறேன்.